ஹாய் பேப்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ராமா லவ் ஷிஃபம். இன்னைக்கு ஒரு புது சீரீஸ் பார்க்கலாம். இந்த சீரீஸோடைய பேரு பங்ஸ் ட்ரையாங்கிள். இது ஜாப்பனீஸ் சீரீஸ், இப்போ தான் ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிருக்குது. அங்கே ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சீனில் ஒரு ரேம்ப் வாக் நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் ஒரு மாடல் ரொம்ப அழகாக நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். அப்போ அங்கே ஆடியன்ஸ்லேருந்து ஒரு பையன் அவனை பார்த்ததுமே ஏதோ பிரம்ம பிடிச்ச மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த பையனுக்கு அந்த மாடலை பார்த்ததுமே பிடிச்சிருச்சு போல. அந்த மாடலும் சும்மா சொல்றதுக்குள்ள ரொம்பவே அழகா தான் இருக்கான். ஆக்சுவலா ஆடியன்ஸ்ல நிக்கிறாள் அந்த பையன். அவ வேணும்னே இந்த ஃபேஷன் ஷோக்கு வரணும்னு வரல, சும்மா வீட்லயே இருக்கமே எங்கேயாச்சும் வெளியில போலாம்னு தான் அப்படி வந்திருப்பான். அப்படி வந்த இடத்துல இப்படி ஒரு அதிர்ஷ்டம் அவனுக்கு நடக்கும்னு அவன் நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டான். சரி, இப்ப ஆடியன்ஸ்ல நிக்கிறான்ல, அவன் தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் மெயின் லீடு. அவன் பேர் வந்து சுமிரா சியாக்கி. இங்க ரேம் ஃபாக்ல நடந்து வந்துகிட்டு இருக்கான்ல, அவன் நம்மளுடைய இன்னொரு மெயின் லீடு. அவனுடைய பேரு ஐய பார்த்ததுமே சியாக்கி அவன் மனசுல ஒரு டிசிஷன் எடுத்துடுறான். வந்து அவனோட லிப்ஸ் வந்து பியர்ஸ் பண்ணியிருப்பான். அதே மாதிரி நம்மளும் லிப் பியர்சிங் பண்ணிக்கலான்னு அவன் சொன்ன மாதிரியே இப்ப சியாக்கி லிப் பியர்சிங் பண்ணியிருக்கான். இது உடனே நடந்தது கிடையாது. அவன் ஃபர்ஸ்ட் டைம் ஐயா ரேம்ப் வாக்ல பார்த்தான்ல, அதுக்கப்புறம் 3 இயர்ஸ் கழிச்சு இப்ப நடக்குது. இப்ப சியாக்கி வந்து ஏதோ ஒரு ஷாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் போல, சும்மா பார்ட் டைமா ஒர்க் பண்றான் போல. அந்த கடை அந்த ஏரியாலே ரொம்ப ஒரு ஃபேமஸான கடை போல. அப்போ அவங்க கூட ஒர்க் பண்ணுற இன்னொரு பையன் வந்து ஒரு மேகசீனை கொண்டு வந்து பாஸ் கிட்ட காமிச்சு, அந்த மேகசீனில் கையில் ஒரு செயின் வச்சுட்டு நின்றுட்டு இருக்கான். கையில் வச்சிருக்கால அந்த செயினை தான் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, காலையிலேருந்து இதுக்காக நிறைய பேர் விசாரிச்சுட்டு போயிட்டாங்க. எல்லாரும் எப்படி சண்டை போட்டுக்கிறாங்க பாரு அப்படின்னு ஐயை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். இதை தூரத்துலேருந்து சியாகி கேட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். அப்போ அந்த பாஸ் சியாகியை பார்த்து, நீ கிளம்பு, டைம் ஆச்சுல்ல அப்படின்னு சொல்ல அவன் அங்கேருந்து கிளம்புறான். அப்ப அங்க இன்னொரு பையன் வேலை செய்யறான்ல, அந்த பையன் ஓடி வந்து சியாகிக்கு பாய் சொல்ல, ஆனா அவன் கண்டுக்காம போயிடுறான். பாரு, அவன் என்னை கண்டுக்கவே மாட்டான் அப்படின்னு அந்த பையன் ரொம்ப சோகமா சொல்ல, அதுக்கு அவனுடைய பாசும், பரவாயில்ல விடு, அவன் எப்பயுமே இப்படிதானே, உனக்குதான் தெரியும்ல அப்படின்னு சொல்றான். அப்புறம் சியாகி வீட்டுக்கு நடந்து வந்துகிட்டு இருக்கான். அவனை ஃபர்ஸ்ட் சீன்ல நம்ம பார்க்கும்போது அவன் எப்படி இருந்தான் அப்படி கொஞ்சம் கூட இல்லை. இப்ப பாக்குறதுக்கு உண்மையாலுமே அவனே ஒரு மாடல் மாதிரி தான் இருக்கான். அவனோட ட்ரெஸ், அந்த ஆக்சசரிஸ் எல்லாமே வச்சு பார்க்கும்போது. அப்ப அவன் வீட்டு வழியே நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது அங்க ஒரு கிளப்புக்கு முன்னாடி நின்று 2 பேர் சண்டை போட்டு இருக்காங்க. அதை பார்த்துக்கிட்டே அவன் வரான். நான் கூட இவன் வீட்டுக்கு தான் போறேன்னு நினைச்சேன். வீட்டுக்கு போல, அவனோட காலேஜ்க்கு வந்திருக்கான். அவன் இப்பதான் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கான். என்னன்னா ஃபேஷன் மேஜர் தான். கிளாஸ்லயே உட்காந்து அவன் ஐயோடைய மேகசைன்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதும் ரொம்ப ஹாப்பியா பார்த்துக்கிட்டு இருக்கான். அங்க ஒரு பொண்ணு அவனை கிராஸ் பண்ணி போறான். அந்த பொண்ணு அந்த மேகசைன்ஸை பார்த்ததுமே, சியாக்கி, உனக்கும் ஐயனா ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேட்க, அவனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா அவன் பெருசா யாருக்கிட்டே அவ்வளவா பேச மாட்டான். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சமாளிச்சிடம். சரி அப்படின்னு அந்த பொண்ணு அங்க இருந்து கிராஸ் ஆகி போயிடுறான். அந்த பொண்ணோட மத்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் போய், பாரு, அவன்கிட்ட பேசவே மாட்டான், ரொம்ப இக்னோர் பண்றான் அப்படின்னு சொல்ல, அவனும் ஐயோட ஃபேனான்னு கேட்டேன், அதுக்கு சரியா பதில் கூட சொல்ல மாட்டான் பாரு அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஐய பத்தி தெரியாத, அவன் எப்பயுமே கிளாஸ்ல இப்படிதான் இருப்பான் அப்படின்னு பேசிக்கிறாங்க. அப்ப அதுல ஒரு பொண்ணு சொல்றான், ஷியாகி எங்க வேலை செய்யறான்னு தெரியுமா, லெபார்டரின்னு ஒரு ஷாப் இருக்குல்ல, அங்கதான் அப்படின்னு சொல்ல, அந்த ஷாப்பா, அந்த ஷாப் செம்மையா இருக்குமே, எனக்கு ரொம்ப நாளா அந்த ஷாப்புக்கு போகணும்னு ஆசை அப்படின்னு மத்த பசங்க எல்லாம் சொல்றாங்க. உனக்கு எப்படி தெரியும் அவன் எங்க வேலை செய்யறான் அப்படின்னு இன்னொரு பொண்ணு கேட்க, அதுக்கு பக்கத்துல இருந்த ஷாப்ல தான் நான் பார்ட் டைமா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு அவ சொல்றான். சரி சரி, சியாகி தான் ஐயாகின்னு மாத்தி சொல்லிட்டேன் போல. இப்ப சியாகி இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கான். ஆனா அதெல்லாம் கண்டுக்க மாட்டான். இந்த மாதிரி ஃபேக்கா குரூப்பா இருக்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஏன்னா நான் ஒரு பெரிய ஃபேஷன் டிசைனர் ஆக போறேன். அதுக்காக நான் என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துக்கிட்டா இருக்கான். அப்ப அவனுக்கு அந்த பக்கம் டெஸ்க்ல ஒரு பையன் வந்து உட்காரான். அவனும் பாக்குறதுக்கு ஒரு நர்ட் மாதிரி தான் இருக்கான். யாருக்கிட்டையும் எதுவும் பேசாம அவனும் அவனோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் ப்ரொஃபசர் வராங்க, கிளாஸ் ஆரம்பிக்குது. அப்ப ப்ரொஃபசர் சொல்றாங்க, அவங்க காலேஜுக்கும் ஏதோ ஒரு ஃபேஷன் கம்பெனிக்கும் ஒரு கொலாபரேஷன் நடக்க போகுதாமாம். ஸோ உங்க எல்லாருக்குமே ஒரு காம்படிஷன், ஒரு அசைன்மெண்ட் மாதிரி நீங்க ட்ரெஸ் டிசைன் பண்ணணும். நீங்க டிசைன் பண்றதுல பெஸ்ட் ட்ரெஸ்ஸை நாங்க செலக்ட் பண்ணி அந்த ட்ரெஸ்ஸை ஒரு செலிபிரிட்டி மாடலும் ரேம்ப் வாக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல, எல்லாரும் யார் இந்த செலிபிரிட்டின்னு ரொம்ப ஆச்சரியமா கேட்க, அந்த ப்ரொஃபசர் சொல்றாங்க அப்படின்னு. ஐயோடைய பேரை கேட்டதுமே ரொம்ப கூலா உட்காந்துட்டு இருந்த இந்த சியாகிக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னே தெரியல. ஐயோ, என்ன நடக்குதுங்க, நம்ம ஐயுக்கு ட்ரெஸ் டிசைன் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குது அப்படின்னு என்ன பண்றதுன்னு தெரியல. அவனுக்கு ஒரே பயமாவும் இருக்குது, ஒரு மாதிரி ஆங்ஸைட்டியா ஃபீல் பண்றான். ஆனா இது வந்து சோலோ ப்ராஜெக்ட் கிடையாது, 2 பேர் சேர்ந்து டீமா பண்ண வேண்டிய ப்ராஜெக்ட். எல்லாருமே 2 பேரா பிரியறாங்க. இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஐயோ, இப்ப நம்ம யார் கூட சேர்ந்து டீம் அப் பண்றது அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பையன் வியடா இருந்தான்ல,
நான் கூட நர்ட் மாதிரி இருக்கான்னு சொன்னால, அந்த பையன் இவன் பக்கத்துல வந்து நம்ம 2 பேரு தான் பேர் இல்லாம இருக்கோம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இவனுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல. ஏன்னா இவன் யார்கிட்டயும் பெருசா பேச மாட்டான். வெளியில தான் பேச மாட்டானே தவிர அவன் மனசுக்குள்ள எல்லா தாட்ஸும் போய்கிட்டு தான் இருக்குது. யார் இவன் பாக்குறதுக்கு இப்படி இருக்கானே, ரொம்ப மொக்கையா இருக்கானே அப்படின்னு யோசிக்கிறான். அப்ப அந்த இன்னொரு பையன் அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். என்னோட பேர் வந்து இனாகா அப்படின்றான். 2 வருஷமா ஒரே கிளாஸ்ல படிச்சுட்டு இருக்காங்க. அவ யாருன்னு கூட இவனுக்கு தெரியல. அதான் மனசுக்குள்ள யோசிக்கிறான். இத்தனை நாள் நம்ம எப்படி இவனை பார்க்காம இருந்தோம் அப்படின்னு. அதுவும் போயும் போய் இவன் கூட நம்ம டீம் அப் பண்ணணும். இவனை பார்க்கறதுக்கே வித்தியாசமா இருக்கு. அவனும் அவனோட கேப்பும் நல்லாவே இல்லை அப்படின்னு மனசுக்குள்ள என்னென்னமோ திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா வெளியில வாய் திறந்து சொல்ல மாட்டான். அப்புறம் சியாகி அவன்கிட்ட உன்னுடைய ஒர்க்ஸ் எல்லாம் காட்டு, உன்னுடைய ஃபேஷன் எப்படி இருக்கு நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, ஏதோ ரெக்கார்ட் நோட்டு மாதிரி இருக்கு. அதை இனாகா எடுத்து சியாகிட்ட கொடுக்குறான். அது மேல அவன் போட்டிருக்க அந்த பைண்டிங்கே ரொம்ப அழகா இருக்குது. அந்த கிளாத் ரொம்ப நல்லா இருக்கு. அவன் டச் பண்ணி பார்க்கறான். அப்ப இனாகாவும் உன்னுடைய ரெக்கார்டை கொடு அப்படின்னு கேட்க, அவனோட ரெக்கார்டு அவன் இனாகிட்ட கொடுக்குறான். அதை ஓபன் பண்ணி பார்க்கும்போது அதுல நிறைய ஸ்கெச்சஸ் எல்லாம் இருக்குது. அந்த ஸ்கெச்சஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. உனக்கு பங்க் ஸ்டைலாம் ரொம்ப பிடிக்கும் போலயே, நல்லா இருக்கு அப்படின்னு அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்ப அவன் இனாகாவுடைய ரெக்கார்டை ஓபன் பண்ணி பார்க்கும்போது அங்க ஒரே பிளட்டா இருக்குது. என்னது இது ஒரே பிளட்டா இருக்குது அப்படின்னு கேட்க, சாரி எனக்கு அடிக்கடி அடிப்படும், அதான் அந்த பிளட் எல்லாம் ரெக்கார்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் இவனால நம்பவே முடியல. போயும் போய் இவன் கூடயே நம்ம பேரப் பண்ண போறோம். ஒரு டிசைனர்னா இந்த அளவுக்கு அசால்ட்டாவா இருப்பாங்க அப்படின்னு அவன் மனசுக்குள்ள என்னென்னமோ ஓடுது. ஆனா எதையும் வாயை திறந்து சொல்ல மாட்டான். நீ எதுக்கு டிசைனர் ஆன அப்படின்னு அவன் கேட்டான் போல. அதுக்கு என்னுடைய க்ளோத்தை வந்து நான் ஒரு மாடலுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். சரி நீ எப்படி அப்படின்னு சியாகி அவங்கிட்ட கேட்க, அவனும் அவனோட பதில் சொல்றான். ஆனா இங்க சியாகி மனசுக்குள்ள வேற என்னென்னமோ தாட்ஸ் போகுது. அதாவது அவனுக்கு இங்க நடக்கிற எதுவுமே பிடிக்கல. அவனுக்கு ஐக்கு ட்ரெஸ் ரெடி பண்ணணும். ஆனா இவன் கூட டீம் அப் பண்ணது சுத்தமா பிடிக்கல. ஆனா இப்ப அவனுக்கு வேற வழி இல்ல. இவன் பண்ணிதான் ஆகணும். அப்ப அவன் என்னக்காக எதுமோ வச்சு தச்சுக்கிட்டு இருப்பான். அந்த ஊசி அவன் கையில குத்திடுது. அதை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கூட நீ சும்மாவே இருக்க மாட்டியா, நீ உண்மையாலுமே கிளம்ஸி தான் அப்படின்னுட்டு அவன் கையில பேண்டேட் ஒட்டி விட்டான். அந்த பேண்டேட் கூட அப்படியே பிளாக் கலர்ல அழகா இருக்குது. அதை பார்த்த இனாகம், பரவாயில்லையே உங்க பேண்டேட் கூட ரொம்ப பங்க் ஸ்டைலா இருக்குது அப்படின்னு சொல்றான். அன்னைக்கு ஈவினிங் அவன் வீட்டுக்கு நடந்து வந்துகிட்டு இருக்கான். அப்ப அவன் மனசுக்குள்ள, அவ்வளவுதான் போச்சு போ, உன்னோட ஆசையெல்லாம் போச்சு, இவனை வச்சுட்டு உன்னால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சியாகியோட மனசுக்குள்ள தோணுது. அவன் வீட்டுக்குள்ள என்டர் ஆகி, நான் வந்துட்டேன் ஐ அப்படின்னு சொல்றான். பார்த்தா அங்க ஐயோடைய ஒரு ஃபுல் சைஸ் போஸ்டர் வச்சிருக்குது. எங்க பார்த்தாலும் ஐயோடைய திங்ஸாவே இருக்குது. அவனுடைய போட்டோ போட்ட மேகசின்ஸா இருக்குது. அப்ப பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அவன் ஃபர்ஸ்ட் டைம் ரேம்ப் வாக்ல ஐய பார்த்தான்ல, அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவனுக்கு க்ளோத்ஸ்லயோ ஆக்சசரிஸ்லயோ பெருசா எதுவும் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கிடையாது. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் ஐய பார்த்ததுமே அவனுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைச்ச மாதிரி ஆயிடுது. அப்ப இருந்து அவன் ஷாப்பிங் போறான். ஐ போட்டிருந்தால ட்ரெஸ், அந்த மாதிரி ரொம்ப ஃபேஷனபிளான ட்ரெஸ் வாங்குறான். ஐயோடைய போட்டோ வந்திருக்கிற எல்லா மேகசின்ஸையும் வாங்கி வீடு ஃபுல்லா அடுக்கி வச்சிருக்கான். இப்பயும் அதுல இருந்து ஒரு மேகசின் தான் எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கான். அப்புறம் அவன் ஃபர்ஸ்ட் டைம் அவனை பார்த்தான்ல, அப்ப வந்து ஹை ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருந்திருப்பான். ஹை ஸ்கூல் முடிச்சதுமே அந்த பொட்டிக்ல போய் ஒர்க்குக்கு ஜாயின் பண்ணியிருக்கான். ஐயோடைய மேகசின் இவ்வளவு வச்சிருந்தாலும் அவனுக்கு இன்னும் கொஞ்சம் ஆசை வருது. ஐய நேர்ல பார்க்கணும், அவன் டிசைன் பண்ண ட்ரெஸ் ஐக்கு கொடுக்கணும்னு. அதுக்காக தான் இப்ப வந்து ஈவினிங் காலேஜ்ல ஃபேஷன் டிசைனிங் ஜாயின் பண்ணியிருக்கான். இப்ப ஐ என்ன பண்றான் அப்படின்னு பாக்குறதுக்கு இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்றான். ஐ ஏதோ ஒரு ஸ்டோரி போட்டிருக்கான். ஏதோ ஒரு கிளப்ல இருந்து அவனுடைய ஃபிங்கர்ஸ் மட்டும் தெரியற மாதிரி போஸ்ட் போட்டிருக்கான். அதை பார்த்துட்டு இது எந்த கிளப்பா இருக்கும் அப்படின்னு சியாகி திங்க் பண்றான். அப்பதான் அவனுக்கு ஞாபகம் வருது, அன்னைக்கு அவன் வீட்டுக்கு நடந்து வரும்போது வழியில ஒரு கிளப்பை பார்த்தான்ல, அதுக்கு முன்னாடிதான் இப்படி ஹார்ட் மாதிரி ஒரு சிம்பிள் வரைஞ்சிருந்துச்சு. அதை பார்த்ததுமே அவன் கண்டுபிடிச்சிடுறான். சரி நம்ம இப்ப உடனே போனா ஐய நேர்ல பார்க்கலாம் போல அப்படின்னு அவன் கிளம்பி போறான். ஆனா இதுக்கு முன்னாடி அவன் முன்ன பின்ன இந்த மாதிரி கிளப்புக்கெல்லாம் போனதே கிடையாது. ஸோ அவனுக்கு ரொம்பவே பயமா இருக்குது. இருந்தாலும் ஐய பார்க்கணுன்றதுக்காக கிளப்புக்கு போயிடுறான். அவன் போகும்போது வழியில இருக்கிற எல்லாரையும் பார்த்துட்டு பயந்துகிட்டே தான் போறான். எப்படியோ உள்ள போய் சேர்ந்துடுறான். அங்க இருக்கிற அந்த அட்மாஸ்பியர்லாம் அவனுக்கு ரொம்ப புதுசா இருக்குது. அப்ப அங்க இருக்கிற பார் டெண்டர் இவனை கூப்பிட்டு, என்ன ட்ரிங்க்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்க, இவனுக்கு என்ன ஆர்டர் பண்றதுன்னு கூட தெரியல. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவன் இந்த மாதிரி எதுவும் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டதில்லை. ஸோ என்ன சொல்றதுன்னு தெரியாம ஏதோ ஒண்ணு சொல்றான். ஜின் அண்ட் டானிக் அப்படின்னு சொல்ல, அந்த பார் டெண்டர் அவனுக்கு ஜின் அண்ட் டானிக் கொடுக்குறான். அதை இவன் கையில வாங்கிட்டு அங்க சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருக்கான். எங்கேயாச்சும் ஐ தெரியறானான்னு தேடுறான் போல. அப்ப அவன் வாங்கினால அந்த ட்ரிங்கை குடிச்சு பாக்குறான். பார்த்தா அது செம்ம ஸ்ட்ராங்கா இருக்குது. என்னது இது இப்படி இருக்குது, இப்ப நான் ஐய பாப்பனா இல்லையான்ற அந்த நர்வஸை விட எங்க எல்லார் முன்னாடி வாமிட் பண்ணிடுவோன்றதுதான் ரொம்ப பயமா இருக்குது எனக்கு. என்ன பண்றது அப்படின்னு அவன் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். திடீர்னு அங்க 4-5 பசங்க வராங்க. வந்துட்டு, ஹே என்ன பண்றீங்க, வா நம்ம எல்லாமே ஒன்னா சேர்ந்து பார்ட்டி பண்ணலாம் அப்படின்னு அவன் கையை பிடிச்சு எடுக்கிறாங்க.
இவன் அவங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக என்ன விடுங்க அப்படின்னு கண்ணை மூடிக்கிறான். அப்ப யாரோ அங்க வராங்க. யாரோ என்ன, நம்மளோட ஹீரோ தான். ஐ தான் அங்க வரான். வந்துட்டு அவன் இவன் மேல கையை போட்டுக்கிட்டு ஐக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி, சாரி நான் உன்னை ரொம்ப வெயிட் பண்ண வச்சுட்டேன்ல அப்படின்னு சொல்ல, அவன்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு அந்த பசங்களும் அங்கிருந்து போயிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் நீ ஓகே தானே அப்படின்னு கேட்க, இவனால நம்பவே முடியல. ஏன்னா இத்தனை நாள் அவனுடைய ஆசைப்பட்ட அந்த ஐடல் அவன் கண்ணு முன்னாடி நின்னுட்டு இருக்கான்ல, அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அங்கேயே வாமிட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் ஐ அவனை வெளியில கூப்பிட்டு வந்து அவனுக்காக தண்ணி கொண்டு வரான். கொண்டு வந்து அவன் பக்கத்துலயே உட்கார்றான். சாரி, எனக்காக நீங்க ஹெல்ப் பண்ணது இல்லாம இப்ப என்ன வேற பாத்துக்க வேண்டியதா போச்சு அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நானும் கொஞ்ச நேரம் வெளியில வரலாம் தான் இருந்தேன் அப்படின்னு சொல்ல, சியாகியால நம்பவே முடியல. ஐ பக்கத்துல உட்கார்ந்து இருக்கோன்னு அவனுக்கு அப்படியே உள்ளுக்குள்ள உதறுது. என்னுடைய ஐடல் இப்படி பக்கத்துல நான் பாப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னுட்டு, ஐயோ பக்கத்துல பாக்குறதுக்கு வேற இவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்காரு அப்படின்னு என்னென்னமோ திங்க் பண்ணிட்டு அவனையே பாத்துக்கிட்டு இருக்கேன். ஐ திரும்பி இவனை பார்க்க, உடனே அவன் தண்ணியை குடிக்கிறான். என்ன அப்படி பாக்குறான், நீ என்னோட ஃபேனா அப்படின்னு கேட்க, ஃபேன் எல்லாம் கிடையாது, ஃபேனுன்னு சொல்ல முடியாது, நான் உங்களோட பெரிய ஃபாலோவர் அப்படின்னு சொல்ல, உன்ன மாதிரி ஒரு கியூட்டான குட்டி பையன் ஃபாலோவர் அப்படின்னு கேட்கறதுக்கு எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு அப்படின்னு சொல்ல, சியாகிக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல. அவனுக்கு அப்படியே உள்ளுக்குள்ள அப்படியே குதிக்கலாம் போல இருக்குது. ஆனா அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு ஐ பக்கத்துல அமைதியா உட்கார்ந்துருக்கான். பரவாயில்லையே, நீ ரொம்ப கியூட்டா இருக்கே, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்க, அவன் சியாகி அப்படின்னு சொல்றான். ம். இந்த மாதிரி பார்ட்டிக்கெல்லாம் வந்து உனக்கு பழக்கம் இல்லை தானே? ஆனா வெளியில சொன்னா இதெல்லாம் யாராச்சும் நம்புவாங்களா? ட்ரெஸ் மட்டும் பெருசா மாடல் மாதிரி பண்ணியிருக்க அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, எனக்கு ஃபேஷன்னா பிடிக்கும், அதனால தான் இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சியாகி சொல்றான். அப்படியா அப்படின்னு கேட்க, சியாகிக்கு செம்ம ஹாப்பியா இருக்குது. அவ வாயே பார்த்துக்கிட்டு இருக்க. நீ புதுசா ஒன்று ட்ரை பண்றியா அப்படின்னுட்டு சிகரெட் எடுத்து அவன் வாயில வைக்கிறான். அவனுக்கு எப்படி சிகரெட் பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். ரிலாக்ஸ் ஆயிரும். சிகரெட்டை வாயில வச்சுட்டு ரொம்ப ஸ்லோவா இழு அப்படின்னு சொல்ல, அவன் சொன்ன மாதிரியே இவனும் ட்ரை பண்றான். அப்புறம் அவன் மேல கை போட்டு அவன் காதுல கை வச்சு தடவிக்கிட்டு, ரிலாக்ஸா இப்ப வெளியில விடு அப்படின்னு சொல்றான். அவன் சொன்ன மாதிரியே சியாகியும் பண்றான். சியாகிக்கு அப்படியே பறக்கிற மாதிரி இருக்குது. அப்ப ஐ அவன் பக்கத்துல வந்து என்ன பறக்கிற மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்க, அவன் ஆமான்னு சொல்றான். ஆனா சியாகியோட மனசுக்குள்ள, எனக்கு இந்த சிகரெட்டால பறக்கிற மாதிரி இல்ல, நீ என் பக்கத்துல இருக்கிறதால தான் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றான். ஐ அவனை பார்த்து, பாத்தியா இப்ப நீ ஒரு கெட்ட பையன் ஆயிட்ட, நீ வீட்டுக்கு போனதுமே எனக்கு டெக்ஸ்ட் பண்ண என்ன, இதே மாதிரி நைட் லைஃப்பை எப்படி என்ஜாய் பண்றதுன்னு நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னுட்டு ஐ அங்கேருந்து போறான். போறதுக்கு முன்னாடி கியூட்டா அவனோட தலையை தடவி விட்டுட்டு போறான். இதெல்லாம் சியாகியால நம்பவே முடியல. அடுத்த நாள் காலையில சியாகி தூங்கி எழுந்திருக்கிறான். அப்ப அவனோட போனை பாக்குறான். அன்னைக்கு நைட் அவன் தூங்குறதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராம்ல அவனுக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டு தூங்கியிருப்பான். ஏன்னா அவன் சொன்னால வீட்டுக்கு போனதுமே டெக்ஸ்ட் பண்ணணும். அதுக்கு பார்த்துட்டு ஐயா அவனுக்கு ரிப்ளை பண்ணியிருக்கான். இவனால நம்பவே முடியல, ஐயா அவனுக்கு ரிப்ளை பண்ணியிருக்கான்னு. நேற்று நைட் அவன் சிகரெட் குடிச்சான்ல, அந்த டேஸ்ட் இன்னும் அவன் வாயில இருக்கிற மாதிரி இருக்கு. இங்க சியாகி ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதே நேரம் இங்க ஐ அவனோட வீட்டுல இருக்கான். அவனுடைய அந்த பியர்சிங் நிறைய பண்ணியிருந்தால, வாயில காதுல அப்படின்னு அதெல்லாம் கழட்டி வச்சிருக்கான். பார்த்தா அந்த இடத்துல இனாகாவுடைய கேப் இருக்குது. இப்பதான் இவன் மூஞ்சியை ஒழுங்கா பாக்குற மாதிரி இருக்குது. இவன் வேற யாரும் கிடையாது, இனாகா தான். ஹேர் கலரிங் பண்ணி பியர்சிங் எல்லாம் போட்டா இவன் ஐ. அதெல்லாம் கழட்டி வச்சுட்டு மாறு வேஷத்துல இவனும் காலேஜுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கான். இப்படி ஒரு ட்விஸ்ட் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்களும் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த சீரீஸ் இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த சீரீஸை கண்டினியூ பண்ணலாமா இல்லை இதோட ட்ராப் பண்ணிடலாமா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ பேப்ஸ். பை.